பெண்களுக்கான குற்றங்கள் நடைபெறவே இல்லை அப்படின்ற இந்தியாவில் ஒரு மாநிலம் தான் நம்மளை ஒரு பேட் டச் பண்றான்னா உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு விழிப்புணர்வை இன்றைக்கு ஏற்படுத்தியது எங்களுடைய திமுக அரசு தான், திராவிட மாடல் அரசு தான். பாசிச பாஜக ஆட்சி, மதவெறி பிடித்த பாஜகவை காலூன்றவே விடக்கூடாது. இது சீட்டுக்காக நோட்டுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல, கொள்கைக்கான உருவாக்கப்பட்ட கூட்டணி. இது ஒரு கொள்கை கூட்டணி. பொள்ளாச்சி சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி மேல கோர்ட்ல அந்த தீர்ப்பை வாங்கி கொடுக்க முடியல. அந்த பொள்ளாச்சி சம்பவத்திலே குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வாங்கி கொடுத்தது இந்த திமுக ஆட்சியில தான். இந்தியாவிலே மிகவும் பாதுகாப்பான மாநில பட்டியலில் தமிழ்நாடு தான் முதன்மையில் இருக்கு. ஒரு டீச்சர் தப்பு பண்றாங்க, டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்களை மிஸ்யூஸ் பண்றாங்க. ஆனா நீ யார் தப்பு பண்ணாலும் சரி வெளியே சொல்லக்கூடிய தைரியத்தை உருவாக்கி இருக்கிறது திமுக ஆட்சியில தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திமுக செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2026 சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, ஏப்ரல் 23ஆம் தேதின்னு. எப்படி இருக்கு களம்? நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு சாதகமா இருக்கா இல்லை பாதகமா இருக்கா? இல்லை, களம் எப்படி இருக்குன்னு சொல்றத விட 2021 என்றைக்கு திமுக ஆட்சி அமைந்ததோ அன்றிலிருந்து திமுகவிற்கான ஆதரவு பெருகி இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. களத்திலும் சரி, மக்களினுடைய குரலிலும் சரி, தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு அவர்களிடத்தில் ஆதரவு பெருகி இருப்பதை காண முடிகிறது. ஏன் இந்த திமுக ஆட்சி 5 ஆண்டுகளில் என்ன அப்படி செய்திருக்கிறது என்று சொன்னால், பெண்கள் முன்னேற்றத்தில் இந்த ஆட்சி போல எந்த ஆட்சியும் செய்ய முடியாத அளவிற்கு இன்றைக்கு பெண்கள் முன்னேற்றத்தில் செய்து இருக்கிறோம். அதாவது இரட்டை இலக்கம், கலைஞர் ஜெயலலிதாவிடம் ஆட்சியை தருகின்ற போது இரட்டை இலக்கம் இருந்தது. ஜெயலலிதா ஆட்சி 10 ஆண்டு காலம் அதற்கு முன்பாக இருந்து கூட அவர்களால் இரட்டை இலக்கத்தை கொண்டு வர முடியவில்லை பொருளாதார வளர்ச்சியில். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு 4 ஆண்டுகளில் 11.19% என்கிற ஒரு இலக்கை எட்டி இருக்கிறோம். தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் மனதில் தீர்மானித்திருப்பதை எங்களால் காண முடிகிறது. இன்றைக்கு கூட்டணியை பற்றி சில பேர் சொல்லலாம். கூட்டணி எப்படி இருக்குது, கூட்டணி பிளவு வரும், இந்த கூட்டணி பிரிஞ்சிரும் அப்படின்லாம் இலவு காத்த கிளி போல எதிரணியினரெல்லாம் உட்காந்து பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டணி, எங்களுடைய கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் போகுது. 21 கட்சிகள் என்றது இருந்தது நாடாளுமன்ற தேர்தலில், இப்போ 25 ஆயிருக்கு. எங்களுடைய கூட்டணியில் இன்னும் வலுப்பெற்று இருக்குதே தவிர்த்து வலு விளக்கவில்லை. ஆனால் வேல்முருகன் நேற்று கூட அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி சம்பவங்களையும் பார்க்க முடியுது. இடதுசாரிகளும் சொல்கிறாங்க இது எங்களால் ஏற்றுக்க முடியல அவங்க தர்ற சீட்டை அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிசிகா ஒரு பக்கம் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சர்ச்சையும் தானே போயிட்டுருக்கு கூட்டணியில். இல்லை, கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள் வருவது என்பது சகஜம். இப்போது கூட்டணி பிரிகிறப்போ, இப்போ நம்மளே இங்கே 4 பேர் இருக்கோம்னா 4 பேருக்கு எதுன்னு உட்காந்து பிரிக்கிறப்போ எனக்கு ஒன்று அதிகமாக வேணும்னு ஆசைப்படுறது அது என்னுடைய ஆசை. இப்போ பங்கிடும்போது எல்லாருக்கும் சரிசமமாக பங்கிட வேண்டும். இன்றைக்கி திமுக என்பது இன்றைக்கு சில கட்சிகள் உள்ளே வந்திருக்கிறப்போ அவர்களுக்கான தொகுதியை நம்ம தரணும். அதில் திமுகவும் சில தொகுதிகளை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னா திமுகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் ஒரு சில கட்சிகள் ஒரு சில தொகுதிகளை விட்டு தான் ஆகணும். அது நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன முறை எத்தனை தொகுதியில் நின்றுச்சு, இந்த முறை 2 தொகுதி தான் சொல்லி அவங்க கையெழுத்து போட்டே போயிட்டாங்க. அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி. அப்போது இவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக திமுக என்ன சொல்ல வருது, இன்றைய காலகட்டத்தில் இந்த பாசிச பாஜக ஆட்சி, மதவெறி பிடித்த பாஜகவை காலூன்றவே விடக்கூடாது. அதற்கு நமக்கு தொகுதி குறைந்தாலும் பரவாயில்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திமுக கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பொதுவாகவே சொல்கிறது, இது சீட்டுக்காகவும் நோட்டுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல, இது கொள்கைக்கான உருவாக்கப்பட்ட கூட்டணி. இது ஒரு கொள்கை கூட்டணி. என்ன கொள்கை? விசிக்காக ஒரு கொள்கை இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு ஒரு கொள்கை இருக்குது, காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா எல்லாருக்கும் வெவ்வேறு கொள்கைகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரே கொள்கை, மதவாதம் எந்த வகையில் வந்தாலும் அதை வேறறுப்பதற்கு பிறந்த ஒரே கொள்கை கூட்டணி எங்களுடைய திமுக தலைமையிலான கூட்டணி தான். இது அதற்கு பேர் தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. பெண்களுக்காக நிறையா திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அன்பு கரங்கள்னு ஒரு திட்டமாக இருக்கட்டும், பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளுக்கு, இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் இருக்குது. நான் முதல்வன் திட்டம் இருக்குது. இப்படி
ஆனாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு நாளுக்கு நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சதர்ன் ரீஜியனில் நடந்த செய்திகளை பார்த்துருப்பீங்க, அரக்கோணத்தில் நடந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2016 நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி பட்ட பகலிலே வெட்டி கொலை செய்யப்பட்டார். 2017 அதாவது ஆசினி என்கிற 6 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். 2016 நந்தினி என்கிற 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். 2018 தூத்துக்குடியில் 6 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். 2020 விழுப்புரத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது சிறுமி எரித்து கொலை செய்யப்பட்டார். 2018 சென்னை அயனாவரத்தில் 11 வயது சிறுமி 17 பேரால் 6 மாதம் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சம்பவம் அன்றைக்கு நாட்டையே உலுக்கியது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் நடந்த சம்பவங்கள். இன்றைக்கு போக்சோ கேஸ் அதிகமாயிருக்கு. குற்றங்கள் அதிகமாவது என்பது வேறு, போக்சோ கேஸ் அதிகமாயிருக்குன்னா அது என்ன சொல்ல வருதுன்னா, பொள்ளாச்சி சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளியே, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே சொல்லி தயங்கி என்னை வீடியோ எடுத்தாங்க, என்னை அதாவது நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்கே அவங்களுக்கு நிறைய நாட்கள் தேவைப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் நம்மளை அந்த மாதிரி செய்கிறான், நம்மளை ஒரு பேட் டச் பண்ணுறான்னா உடனடியாக நம்ம காவல்துறையில் தகவல் சொல்லி ஆகணும். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு விழிப்புணர்வை இன்றைக்கு ஏற்படுத்தியது எங்களுடைய திமுக அரசு தான், திராவிட மாடல் அரசு தான். அதை தான் நாங்கள் இன்றைக்கு இன்னும் அதிகமாக உருவாக்கி இருக்கிறோமே தவிர்த்து, நீங்கள் ஒன்னே ஒன்று பெண்களுக்கான குற்றங்கள் நடைபெறுகிறதுன்றீங்க. நான் உங்களை திருப்பி கேள்வி கேட்குறேன், பெண்களுக்கான குற்றங்கள் நடைபெறவே இல்லை அப்படின்ற இந்தியாவில் ஒரு மாநிலம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, எந்த மாநிலமே இல்லை. அதிமுகவில் 100 நடந்தது, இப்போ பாருங்க 99 தான் நடந்திருக்குன்னு சொல்றதுல பெருமை கிடையாதுல்ல. பெருமை கிடையாது. நீங்கள் கரெக்டான கொஸ்டின் தான் கேட்குறீங்க. நீங்கள் கோவை விமான நிலையம் அருகே மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இது எப்போ? 2025. அந்த 2025 கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம் அருகே ஒரு கல்லூரி மாணவி 3 பேரால் கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். கோயம்புத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் அந்த கேஸ் வர்றப்போ அந்த 3 பேருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை. ஒரு குற்றம் நடக்கிறப்போ அந்த குற்றத்துக்கு அளிக்கப்படும் தண்டனை என்பது, இப்போ வாழ்நாள் சிறை தண்டனை என்பதை ஒருத்தர் குற்றம் செய்கிறவன் பார்க்குறான், நம்ம இந்த மாதிரி செஞ்சால் வாழ்நாள் முழுவதும் சிறையா, அப்போ இந்த மாதிரி குற்றத்தை நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு அச்ச உணர்வை உருவாக்குது திமுக அரசு. பொள்ளாச்சி சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி மேலே கோர்ட்டில் அந்த தீர்ப்பை வாங்கி கொடுக்க முடியல. அந்த பொள்ளாச்சி சம்பவத்திலே குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வாங்கி கொடுத்தது இந்த திமுக ஆட்சியில் தான். இன்றைக்கு நீங்கள் பல்வேறு சம்பவங்கள் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் 6 மாதத்தில் தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த புனித தோமையார் மலையில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கில் கூட உடனடியாக அதற்கான தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். இன்றைக்கு சம்பவம் நடைபெறுது, வெளியே தெரிய வருது சார். அதிமுக ஆட்சியில் சில விஷயங்கள் வெளியே தெரியாமல் இருந்துச்சு. ஒரு டீச்சர் தப்பு பண்ணுறாங்க, டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கூட மிஸ்யூஸ் பண்ணுறேன், அது அந்த தலைமை ஆசிரியருடைய அதிமுக ஆட்சியில் முடிஞ்சு போயிடும். ஆனால் நீ யார் தப்பு பண்ணாலும் சரி வெளியே சொல்லக்கூடிய தைரியத்தை உருவாக்கி இருக்கிறது திமுக ஆட்சியில் தான். இன்னைக்கு அது மாதிரி தான் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பில் இன்றைக்கு அதாவது இந்தியாவிலே மிகவும் பாதுகாப்பான மாநிலம் பட்டியலில் தமிழ்நாடு தான் முதன்மையில் இருக்கு. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.